ஹலோ ஃப்ரெண்ட், வணக்கம். இன்றைக்கி இட்லிக்கு சுவையான கத்திரிக்காய் கடையில் உங்கள் வீட்டில் இப்போ கத்திரிக்காய் இருக்கா? நல்லா பிஞ்சு கத்திரிக்காய் இருக்கட்டும். நான் முத்தனை கத்திரிக்காய் இருக்கக்கூடாது. பிஞ்சு கத்திரிக்காய் தான். நான் 2 பெரிய கத்திரிக்காய் தான் அதை எடுத்து நல்லா பொடிசாக அரிஞ்சேன். உங்கள் வீட்டில் நீங்கள் இருந்தால் இப்படி இருக்கோ கடையில் செஞ்சு பாருங்கள் லீவ் டைமில். அப்புறம் ஒரு உருளைக்கிழங்கு, பெரிய உருளைக்கிழங்கு தோல் சீவி அதையும் பொடிசாக அரிஞ்சு உள்ளே போடுங்க. ஒரு பெரிய வெங்காயம் அதையும் பொடிசாக அரிஞ்சு உள்ளே போடுங்க. போட்டு 2 பச்சை மிளகாய், 2-3 பல் பூண்டு. நான் உரைப்பு சும்மா 2 தான் போட்டிருக்கேன். நீங்கள் உரைப்பு அதிகம் வேணுன்னா 2-3 போட்டுக்கிடுங்க. அப்புறம் 2 பெரிய தக்காளியை அதையும் பொடிசாக வெட்டி போட்டேன் பார்த்துக்கிடுங்க. சின்ன காயத்துண்டு நீங்கள் தூள் காயம் இருந்தால் போட்டுக்கிடுங்க. அப்புறம் மஞ்சத்தூள், உப்பு போட்டு ஒரு 500 தண்ணி ஊற்றுங்க. ஏன்னா இது கொஞ்சம் இப்படி நல்லா மிங்கிட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ தண்ணி ஊற்றுங்க. ஊற்றி அது 2-3 விசில் வரட்டு. வந்த உடனே இறக்கி வச்சிடறேன். இறக்கி வச்சு நல்லா ஆறிடும் பற்றியெல்லாம். அப்புறம் தான் கொஞ்சம் திறந்து பாருங்கள் பற்றியெல்லாம். நல்லா கரைஞ்சிட்டு நல்லா மற்ற வச்சு நல்லா கடைஞ்சி எடுத்துடணும் பார்த்துக்கிடுங்க. மற்ற வச்சு நல்லா கடைஞ்சி எடுங்க. தக்காளி, கத்திரிக்காய், உங்களுக்கு எல்லாமே நல்லா கடைஞ்சி நல்லா கூலாக ஆயிடணும். அவ்வளோதான். மிக்சிலெல்லாம் போட்டு அடிக்க வேண்டாம், மற்ற வச்சே கடைஞ்சிடுங்க. அப்புறம் சட்டியில் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி கடுகு, உளுத்தம்பருப்பு, ஒரு பெரிய வெங்காயம் அதையும் போடுங்க. ஒரு வரமிளகாய் அதையும் போடுங்க. அப்புறம் கருவேப்பிலை, கொஞ்சம் மல்லி இலையும் போடணும் பார்த்துக்கிடுங்க. போட்டு நல்லா வதக்குங்க. நல்லா வதங்கினோன்னா ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், இது மல்லி வத்தல் எல்லாமே கலந்துருக்கும். 1/4 ஸ்பூன் தான் கரம் மசாலா, அதையும் போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம கத்திரிக்காய் கடையில் வச்சுருந்தோம்ல, மல்லி இலை கருவேப்பிலை போடுங்க. கடையில் தூக்கி ஊற்றுங்க. ஊற்றி குக்கரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அலசி விடுங்க. எக்ஸ்ட்ரான்னு 1 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிடுங்க. ஏன்னா கொதிக்கச்சா திரும்ப வற்றும் பார்த்துக்கிடுங்க. உப்புலாம் சரியாக இருக்கா பார்த்துக்கிடுங்க. நல்லா கொதித்து கொஞ்சம் வற்றும் பற்றியெல்லாம். அதுக்கப்புறம் உப்பு கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு, நான் கொஞ்சம் உப்பு போட்டேன். இறக்க போச்சுலாம் கொதித்ததும் நல்லா பச்சை வாடெல்லாம் போயிடும் பற்றியெல்லாம். அப்புறம் மல்லி இலை போட்டு இறக்க வேண்டியதான் பார்த்துக்கிடுங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் ஒருக்க இதே மாதிரி செய்து சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் பட்டனை தட்டுங்க. தேங்க்யூ.